அரசியல் குறித்து இளைய தலைமுறையினரிடம் விழிப்புணர்வு இருக்கிறதா என்று நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதி பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்க. இந்த இளைஞர்களுக்கு இப்போ இந்த சமயத்தில் அரசியலில் விழிப்புணர்வே இல்லைங்க. ஆனால் நம்ம நாட்டில் லஞ்சம் பணம் இதுதான் இருக்குது. அதாவது பாலிடிக்ஸ்ன்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சமுதாயத்துக்கு நம்ம விழிப்புணர்வு எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சி வரணும். எல்லாமே நல்ல ஆட்சின்னு சொல்ல முடியாது, எல்லாமே நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெட்டதுன்னு சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய குறைகள் இருக்குது, நிறைய ஓட்டைகள் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதனால் இளைஞர்களுக்கு சுத்தமாக அரசியலை விழிப்புணர்வு இப்போ இல்லை. அதிகாரிகள்லாம் என்ன ஒழுங்காக இருக்கிறது இல்லை, லஞ்சம் வாங்குறாங்க, சரியாக செயல்படுறதில்ல. இதை சரியான வழி நடத்திட்டு போகணுன்னா ஒரு நல்ல தலைவர் வேணும். தலைவர் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து வழிநடத்தி கொண்டு போகலாம். இது இப்போ தலைமுறைக்கு விழிப்புணர்வு இல்லை. இதை விழிப்புணர்வு கொண்டு போனால் ஒரு நல்ல தலைவர் வேணும். தலைவர் இருந்தால் கண்டிப்பாக கொண்டு போகலாம். சோஷியல் மீடியா மூலிமா அப்போதைக்கு என்ன நடக்குதோ அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நியூஸ் மூலிமா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதனால் எங்களுக்கு அவேர்னஸ் இருக்குது. இப்போ நிறைய ப்ராப்ளம், சொசைட்டியில் ப்ராப்ளம் நடக்குதுன்னா அது நியூஸ் பேப்பர் மூலிமா நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ் இது மாதிரிலாம் போடுறாங்க. அதனால் எங்களுக்கு விழிப்புணர்வு இருக்குது. மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு சிறந்த தலைவரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். சரி, எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக யோசிக்கிற திறமை இருக்குது. அவங்க நிறைய சோஷியல் மீடியா நியூஸ் எல்லாமே பார்க்குறாங்க. காலேஜ்குள்ளேயும் இப்போ எல்லாருமே சகஜமாக அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது நம்புகிறேன் சார். மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு அரசியல் பண்பாடு அப்படிங்கிறது வர நாட்களில் ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, வரும் சூழ்நிலைகளில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சரியாக அவங்க பாரம்பரியமாக பார்க்க முடியாத அளவிற்கான நடவடிக்கையில் அவங்க இருக்காங்க. எல்லாம் ஓடும் எண்ணத்தில் இருக்காங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலைகளுக்கு செல்ல இருப்பதால் அந்த வேலையை முக்கியத்துவம் கொடுத்து அந்த வேலைகளுக்கு மட்டுமே போகிறாங்க. இதில் என்ன அரசியல் இருக்குது, இல்லை இதில் வேறு என்ன தகவல் இருக்குது அப்படிங்கிறத சரியாக தெரியல. இதனால் அவர்கள் வாக்களிப்பதிலையும் சிரமம் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வும் அவங்களுக்கு உடைய ரொம்ப குறைவு என்பது ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான். ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு பிடித்தவர்களுக்கு வாக்களிக்கலாம் என்பது சட்டமாக இருந்தாலும் அவர்களுக்கு யாரை பிடிக்க வேண்டும் என்பதனே அவர்களை பற்றிய வரலாறுகள் தெரியாமல் ஒருவர் பின்பே போவதே வழக்கமாக வைத்துள்ளார்கள் என்பது. இன்றைய இளைஞர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக இப்போ கிரிக்கெட் பற்றி பேசுகிற மாதிரி பாலிடிக்ஸும் பேசணும். அப்போ தான் இதில் இருக்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டு, சினிமா, மற்றபடி இது போலவே நமக்கு அரசியல் பற்றி பேசினா மட்டும் தான் விழிப்புணர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பெருசாக யாருக்கும் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் அவேர்னஸ் இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு காலேஜ்லேயும் அதை பற்றி தேர்தல்னால் என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்தா ஸ்கூல் காலேஜில் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் வரும். அப்போ அவங்களுக்கு ஓட் போடும் போது ஈஸியாக இருக்கும். இன்றைய இளைஞர் தலைமுறைகிட்ட பார்த்திங்கன்னா அரசியல் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இப்போ புது அரசியல் தலைவர்கள் வரனால கொஞ்சம் இன்னும் அவங்களுக்கு ஒட்டுரிமை இல்லாதவங்களுக்கு கூட கொஞ்சம் இன்னும் இப்போ தெரிய வருது. அதுவும் இல்லாமல் இப்போ எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு ஒன்று வரதுனால அது ஒரு நல்லா சோசியல் மீடியாவில் இதாகிறனால அதனால் கொஞ்சம் இன்னும் அரசியல் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வராங்க. இன்னும் நல்லா பெருசாக லெவலில் புது தலைவர்கள், புது மக்கள் பற்றி நல்லா யோசித்து புது தலைவர்கள் வரணுன்ட்டு நானும் ஆசைப்பட்றேன். அதேமாரி இளைஞர் நல்லபடியாக நல்ல வழியில் நல்லபடியாக மக்களுக்காகவும் அவங்களுக்கு குடும்பத்துக்காகவும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தலைமுறையில் தான் அரசியல் விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற திமுக, அதிமுக எதுவுமே மக்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் எதுவுமே பண்ண கிடையாது. அதனால் இப்போ வர காலத்துக்கு விஜய் ஏதாவது இளைஞர்களுக்கு பண்ணுவார், தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணுவாருன்னு மக்கள் நம்பி இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இன்றைய இளைஞர்களிடம் அரசியல் விழிப்புணர்வு இருக்குது.